இருக்கிறார். ஒரு நாளிலே நான் பகல் வேளையிலே பார்க்க முடியும், இரவு நேரங்களில் பார்க்க முடியாத, கண் பார்வை தெரியாது இருந்த எனக்கு அந்த இயேசு வந்து என் கண்களை தொட்டு அவர் பார்வை கொடுத்தார். இன்றைக்கும் கூட அந்த இயேசு உங்களை தொடுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தொட்டு உங்களுடைய வியாதி என்ன நிலையில் இருந்தாலும், ஒருவேளை மரண படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பிறரிடம் சொல்ல முடியாத ரகசியமான பலவிதமான வியாதிகள் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசு என்று சொல்லுங்கள், இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை தொடுவார், உங்களை தொட்டு அவர் சுகமாக்குவார். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார், அந்த இயேசு ஜீவிக்கிறார், அந்த இயேசு சுகமாக்குகிறார். இன்றைக்கும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடினால் அந்த இயேசுவை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் உங்களுக்கு பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி ஒரு தைரியத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவாகிய தேவனே, இந்த நாளில் இந்த பகுதிகளில் வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலவிதமான பயங்களிலும் பலவிதமான ஆண்டவரே பிரச்சனைகள் மத்தியிலும் சமாதானம் இல்லாதவர்களுக்கு ஐயா நீர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் சொன்னவர் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தந்தையா ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றுவீராக, நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு சகையுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து போனது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு ரட்சிப்பு கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள்